அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய தினசரி ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள். போதுங்க மிதுனம் அப்படின்னு சொல்லும் போதே போதுங்க எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஜென்ம குரு காலங்கள் நம்ம என்ன வேணாலும் சொல்லட்டுங்க. இன்னைக்கு மிதுனத்தை பொறுத்த வரையும் ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க. புத்திசாலித்தனம் இருக்கிற நாங்க ஏன் கஷ்டப்படுறோம்? அறிவாளி இருக்கிற நாங்க ஏன் கஷ்டப்படுறோம்? போற வரவான்லாம் எங்களை இன்னைக்கு ஏதாவது எங்களுடைய மனசு புண்படும்படி ஒரு பேசிடுச்சு. இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்? நிச்சயமா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மிதுன ராசி. உங்களுடைய ராசியோட குணம் என்ன? காத்து ராசி. காத்து மாதிரி இருப்பீங்க. ஒரு விஷயத்த முடிஞ்சு போயிடுச்சு, இனி நமக்கு வராது, நம்ம அடுத்தது பார்க்கலாம் அப்படின்னு விட்டு கொடுக்க மாட்டீங்க. நின்ன இடத்துலயே நின்று போராடி அது நமக்கு வரலன்னு சொல்லிட்டாங்களா, கண் பார்த்த வேலை கை செய்யும். 15 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வேலையில இருக்கு அப்படின்னா ஒருத்தர், நீங்க அதை போய் இந்த டக்குன்னு அந்த வேலையை ஒரு 10-20 நாள்ல ஓவர்டேக் பண்ணிடுவீங்க. அது படிச்சிருக்கு படிக்கல அப்படிங்கிறத இல்லை. ஏன் இந்த மாதிரி எங்களுக்கு மட்டும் கடவுள் ஒரு வரத்தை கொடுத்துருக்காரு? ஏன்னா நீங்க மிதுன ராசியில பிறந்திருக்கீங்க, புதனுடைய ஆளுமையில இருக்கீங்க. இப்ப புதன் என்ன? புத்திசாலித்தனத்துக்கான காரக கிரகம். எதுவுமே போடல, பணம் போடாம நான் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் பண்றேன், பணம் போடாம நான் சம்பாதிக்கிறேன், புத்தி வச்சு சம்பாதிக்கிறேன்னா அங்க மிதுன ராசி இருக்கும். இல்லைன்னா மிதுன ராசியில ஏதாவது கிரகங்கள் தசா புத்தி நடந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியும். இன்னைக்கு ஜென்ம குரு காலமா இருக்கு. எந்த இடத்துக்கு போனாலுமே என்னை ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குங்க. நான் இந்த இடத்துக்கு போனா இந்த பிரச்சனை வரும்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி நடக்குது. நின்ன இடத்துல இருந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். எல்லா பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்குங்க. இருந்தாலுமே அதை நல்லா கண்டும் காணாம இன்னைக்கு மன வருத்தத்தோட இருக்கக்கூடிய ராசி. உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு சம்பாரிச்சுட்டு போயிட்டு வீடு இருக்குது, வாகனம் இருக்குது. அடுத்தது என்னன்னு எனக்கு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஏர்னிங்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னால இன்னும் அந்த 10,000 20,000 30,000 தாண்டறதே ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. மனுஷனுக்கு மன நிம்மதி வேணும். பணத்தை விடுங்க. மன நிம்மதி வேணும். இன்னைக்கு சொந்த வீட்டிலேயே ஒரு எதிரிய பார்க்குற மாதிரி என்னுடைய சூழ்நிலைகள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்னு ஓடுனீங்கல்ல, இன்னைக்கு எல்லாரும் உங்கள என்ன பண்ணுனாங்கன்னு என் சம்சாரம் திட்டுறாங்கங்க. அக்கா, தங்கச்சின்னு ஓடுனீங்கல்ல, இன்னைக்கு உங்கள வந்து அவங்க பார்த்தாங்களா அப்படின்னு என்னுடைய சம்சாரம் திட்டுறாங்க. எல்லா வழியிலயும் எனக்கு திட்டு, ஏச்சு தான் வருது. ஏங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த மிதுன ராசிக்கு. எப்பவுமே இந்த பொதுவா அஷ்டம சனி, ஜென்ம சனி, இது ஜென்ம குருவையும் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் ஜென்ம குருவை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா நம்ம நிச்சயமா பேசணும். ஏன்னா ஜென்ம சனியோட ஒரு கெடுமையான பலன்கள் ஜென்ம குரு. அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்துருங்க. இந்த குருவோடைய பயிற்சிக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது உலகத்துல அப்படிங்கிறத நீங்க உணர்ந்திருப்பீங்க. என்னடா இப்படியெல்லாம் ஏமாத்துறீங்க? கூடவே இருந்தேனே நானு. என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நானும் உங்களுக்கு பணம் போட்டு நான் வளர்ச்சி அடைஞ்சிருப்பேன். இவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க, ஏன் என் கூடயே இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல? அப்படிங்கிற நெறைய வருத்தங்கள். இன்னும் பேச முடியுமா? வெளிய பேசவே முடியாது. எல்லாம் உங்களுக்கு தெரியுங்க. ஆனா வெளிய எதுவுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு இருந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி. சொல்ல முடியாத வருத்தங்கள். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீங்களா வெளிய போய் சொன்னீங்கன்னா மட்டும் தான் மத்தவங்களுக்கு தெரிய வரும். இல்லைன்னா மத்தவங்க யாருக்குமே தெரிய வராது நீங்க பிரச்சனையில இருக்கீங்கன்னு. அந்த அளவுக்கு இன்னைக்கும் எல்லாரையும் அனுசரிச்சு போவீங்க. என்னைக்குமே எல்லாரையும் அனுசரிச்சு போவீங்க. அதுதான் உங்களுடைய ராசியோட குண இயல்பு. இந்த சூழ்நிலையில சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் சற்றே ஆறுதல் தரும் விதமாக இருக்குமாங்க. எங்களுக்கு ஒரு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது வருமா? இந்த பேச்சு ஏச்செல்லாம் எங்களால கேட்கவே முடியலைங்க. எந்த மாதிரி இருந்த நான் இப்படி ஆயிட்டோம். இன்னைக்கு எல்லாராலையும் ஒதுக்கப்படக்கூடிய ராசியாக இருக்கும். பாருங்க 3ஆம் இடத்துல கேது. நீ என்ன முயற்சி பண்ணு. நான் அடிச்சு உன்னைய ஓரமா உட்கார வச்சிருவேன். நீ முயற்சி பண்றியா பண்ணிக்கோ. பணம் வந்தா தானே நீ முயற்சி பண்ணுவ. அப்படிங்கிற மாதிரி கேது பகவான். சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி இந்த 29 11ஆம் தேதிக்கு மேல எப்படி இருக்க போகுது? நிவர்த்தி அடைஞ்சு தொழில் ஸ்தானத்துல வரார். உங்க எல்லாருக்குமே தெரியும் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு சனீஸ்வர பகவான்கிற ஒரு கிரகம் நல்லா இருந்தா போதுங்க. எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிடலாம். நம்ம பிறந்த கால ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லுவோம். சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? குரு ராசியை பார்க்குதுங்க, குரு லக்னத்தை பார்க்குதுங்க. அதே பவர் சனி பகவான் ராசியை பார்த்தாலும் சரி, சனீஸ்வர பகவான் லக்னத்தை பார்த்தாலும் எப்படியாவது வாழ்க்கையில முண்டி அடிச்சு முன்னுக்கு வந்துருவாங்க. நிச்சயமா டிக் மார்க். இன்னைக்கு கஷ்டப்படுறீங்களா?
ஃப்யூச்சர் நல்லா இருக்கு. தைரியமா போங்க அப்படின்னு நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பலன்கள் தான். இன்னைக்கு அந்த சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தியினாலேயே ஒரு பழைய பிரச்சனைகள்லாம் நெறைய வந்து உங்களோட மனச காயப்படுத்தியிருக்கு. அதுலேருந்தெல்லாம் விடுபட்டு மறுபடியும் தொழில ரன் பண்ணுவீங்களா? எஸ். நிச்சயமாக தொழில்ல ஒரு வளர்ச்சிகள கொண்டு போகக்கூடிய காலமா இருக்கும். நெறைய பேசிட்டே இருக்கலாம் நம்ம சனீஸ்வர பகவான பத்தி. 12ஆம் இடத்த பார்க்குறார். சந்தோஷமா செலவு பண்றதுக்கு காத்துட்டு இருக்கீங்க மறுபடியும். ஏற்கனவே கடன் இருக்கு. இருந்தாலும் இந்த கடன் சந்தோஷமாக செய்யக்கூடிய கடனாக இருக்குமா? ஒரு வளர்ச்சிகள் இருக்குமா? அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. தொழில் நடந்தா எனக்கு ஓடுங்க. அதுவே போதுங்க. எனக்கு இந்த சம்பளமே போதுங்க. யாரோ எவ்வளவோ சம்பாரிச்சுட்டு போறாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அப்படிங்கிற விரக்தியோடைய மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்க. இதெல்லாமே மாறப்போகுது நிச்சயமாக. பொருளாதாரத்துல ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்த வரதுக்கு காத்துட்டு இருக்கு. தொழில் ஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறது. காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி ராசிக்கு 10ல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு யோகங்க. எப்படி லட்சுமி யோகம் அந்த மாதிரி இந்த யோகம். 10ல கேந்திரத்துல பலம் பெற்ற சனீஸ்வர பகவான் இருக்கிறது ஒரு தலை சிறந்த யோகம். தன்னுடைய வீட்ல இருக்கக்கூடிய கிரகம், தன்னுடைய நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்னைக்குமே நமக்கு ரொம்ப நன்மை பண்ணும். கடன் குடுத்தாலுமே, அந்த கடன அடைக்கிறதுக்கு உண்டான வழிய ஏற்படுத்தி குடுத்துருவாங்க. அப்ப இந்த சனீஸ்வர பகவானுடைய வக்ர பெயர்ச்சி மிதுன ராசிக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்த, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துல, பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகள் இதெல்லாமுமே மாறப்போகுது. ஆக மொத்தம் இந்த பெயர்ச்சி காலங்கள் உங்களுக்கு மன ரீதியாவும், உடல் ரீதியாவும் இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் விலகி, இனி ஒரு ஒளிமயமான காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நீங்க தனிப்பட்ட ஜாதகத்த இந்த சனீஸ்வர பகவானோட வச்சு பொருத்தி பார்த்தம்போது, நிச்சயமா இன்னுமே பலன்கள் கூடும். தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் 100% தீர்வாகும். அப்பதான் நம்ம பிறந்த கால ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்குது? கிரகம் எப்படி பலமா இருக்குது? பலவீனமா இருக்கு? செயல்படுற மாதிரி இருக்கா? செயல்படாத மாதிரி இருக்கா? அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அப்ப பிறந்த கால ஜாதகத்த எடுத்து நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லா கிரகங்களும், எல்லா தெய்வங்களும் உங்கள ஆசீர்வதிக்கும் அப்படிங்கிறதுல நிச்சயமாக எந்த மாற்றமும் இல்ல.